விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடலன் 50 சிறப்போடு தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 50. அறிவற்ற மூடரை புகழ்வது கழுதை கா என கண்டு நின்று ஆடிய அழகை தொழுது மீண்டும் அக்கழுதியை துதித்திட அதுதான் பழுதியிலா நமக்கு யார் நிகராம் என பகர்தல் முழுது மூடரை மூடர் கொண்டாடிய முறைபோல். அறிவற்ற மூடரை புகழ்வது கழுதை கா என கண்டு நின்று ஆடிய அழகை கழுதை கா என கண்டு நின்று ஆடிய அழகை தொழுது மீண்டும் அக்கழுதையை துதித்திட அதுதான் பழுதியிலா நமக்கு ஆர் நிகராம் என பகர்தல் முழுது மூடரை மூடர் கொண்டாடிய முறைபோல். அறிவற்ற மூடரை அவரை விட தாழ்ந்த அறிவற்ற மூடர் பாராட்டி புகழ்வது எத்தகையது என்றால், அறிவற்ற மூடரை அவரை விட தாழ்ந்த அறிவற்ற மூடர் பாராட்டி புகழ்வது எத்தகையது என்றால், ஒரு கழுதை கா என்று கத்தவும் அதைக் கண்டு ஒரு பேய் அக்கழுதையின் கத்தலுக்கு ஏற்ப நின்றாடி அக்கழுதையை வணங்கி துதித்து பாராட்ட அந்த கழுதியோ குரலில் குற்றமற்ற நமக்கு யார் நிகர் என்று சொல்வதை போன்றதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். கழுதை கா என கண்டு நின்று ஆடிய அழகை தொழுது மீண்டும் அக்கழுதையை துதித்திட அது தான் பழுதியிலா நமக்கு ஆர் நிகராம் என பகர்தல் முழுது மூடரை மூடர் கொண்டாடிய முறைபோல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 50வது பாடல். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.